Hello friends, welcome to CyberCodex. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா CS25C01 lab manual நம்ம practice அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்கல சோ அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ அழகா ஒரு சாப்டரா கொடுத்திருக்காங்க அண்ணா யுனிவர்சிட்டி ரெகுலேஷன் 2025ல. சோ அந்த சாப்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரையே நம்ம ரெண்டு எக்சர்சைஸா போட்டுறோம். எக்சர்சைஸ் நம்பர் 1, எக்சர்சைஸ் நம்பர் 2 அப்படினு சொல்லிட்டு. சோ செகண்ட் சாப்டர் பார்த்தோம் அப்படினா நம்மளோட third exercise ன்னு போட்டுருப்போம். இப்போ பார்க்க போறது functions, அதாவது third chapterல உள்ள கான்செப்ட். ஓகேங்களா? சோ அதுல அவங்க கொடுத்திருந்த practical நேம் என்ன அப்படினா usage of functions in programs, அதாவது functions வச்சு நீங்க program எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. சோ இதுல நம்ம பாக்கும்போது நமக்கு ரெண்டு டிஃபரன்ஸ் தெரியணும். built in functions அதுவே நமக்கு கொடுத்திருக்கிறது. இது என்ன அப்படினா user defined functions, நானா கொடுக்க போற function. ஓகேங்களா? சோ அத வச்சு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யாரெல்லாம் நம்ம CyberCodex சேனலுக்கு புதுசோ எல்லாரும் மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கறத பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கேட் எக்ஸாம்ஸோட கேட் 2026 இருக்கு இல்லையா, சோ அதோட சாப்டர் வந்து நம்ம சிலபஸ் வைஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். வித் பிராக்டிஸ் செட், நம்ம செட் ஆஃப் क्वेश्चंसும் நம்ம வந்து போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். சோ அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அதையும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இஃப் யூ ஆர் and third year final year நீங்க கேட் அப்ளை பண்றீங்க அப்படினா சோ நமக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா எக்ஸ்டென்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு 1500 போட்டு நமக்கு போட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங் அதாவது SC ST ஃபீமேலா இருந்தாங்க அப்படின்னா 1500, அதர்ஸ்க்கு வந்து 2000 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இது எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? சோ இதுவும் நம்ம போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா add அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அதாவது adding using functions, addition வந்து நம்ம பண்ண போறோம். செகண்ட் என்னன்னா factorial, அப்ப factன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். தேர்ட் வந்து prime or not. ஓகேங்களா? சோ இந்த மூணுக்கான programs with an explanation and எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இது நான் C ப்ரோக்ராம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் with the help of addition using function. சோ ஃபங்க்ஷன் வச்சு சோ அப்ப நான் வந்து to write and to add two numbers using a function, நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரெண்டு நம்பர் ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? அதுக்கு நான் கொடுக்க போற ஃபங்க்ஷன் நேம் வந்து add. சோ அதுல அல்காரிதம் பாத்துக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அடுத்து define a function, ஃபங்க்ஷன் நேம் என்னன்னா add. ஓகேங்களா? that returns the sum of two numbers, ரெண்டு நம்பர் ஆட் பண்றதோட ஃபைனல் ரிசல்ட் தான் எனக்கு இது ஆட்ங்கிற ஃபங்க்ஷன் கொடுக்க போகுது. சோ இன்புட் நான் ரெண்டு கொடுக்குறேன், நம்பர் 1 நம்பர் 2, அதுதான் num1 num2 கொடுத்துக்கிறேன் ஃப்ரம் த யூசர் சைட். தென் கால் பண்றேன் add off. இப்போ இந்த add off குள்ள நம்பர் 1 நம்பர் 2ங்கறத நான் ஸ்டோர் பண்ணுவேன் ரிசல்ட். ஃபைனலா அதை பிரிண்ட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிரோம். சோ சூடோ கோட் நம்ம எழுதணும். அடுத்தது ஸ்டார்ட் பண்ற அதே மாதிரி ஃபங்க்ஷன் வந்து add a, b, அதை நான் ரிட்டர்ன் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்ப a plus b, அதை எண்ட் பண்றோம். இப்போ இன்புட் நம்ம கொடுக்கணும் இல்லையா? சோ இன்புட் வந்து நம்பர் 1 நம்பர் 2, ரிசல்ட் வந்து என்னது add of number 1 number 2, அதை நான் ஃபைனலா பிரிண்ட் பண்ணி ஸ்டாப் பண்றேன். சோ இது வந்து ஃப்ளோ சார்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம ஸ்டார்ட் வந்து ஓவல் ஷேப், நம்பர் 1 நம்பர் 2க்கு என்னது நம்மளோட parallelogram, அடுத்து ஃபங்க்ஷனாலிட்டி லைக் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரெக்டாங்கிள், ரிசல்ட்டுக்கு அதே மாதிரி parallelogram, ஃபைனலா ரிசல்ட்டை பிரிண்ட் பண்றோம், அடுத்து எண்ட் பண்றோம். சோ இப்போ ப்ரோக்ராம் பாத்துக்கோங்க. சோ எப்போ எடுத்தாலுமே நம்ம என்ன பண்ணணும், hash include stereo.h, நம்ம ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்டோட ஹெடர் ஃபைல்ஸ் நம்ம கால் பண்றோம். அடுத்தது இங்க தான் நம்ம லோக்கலா யூசர் கிரியேட் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன். ஓகேங்களா? யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ த ஃபங்க்ஷன் நேம் இஸ் கால்ட் அஸ் ஆட். ஸோ இன்ட்னு கொடுத்தோம்னா கண்டிப்பா என்ன கொடுக்கணும், ரிட்டர்ன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்ட் ஆட் ஆஃப் இன்ட் ஏ கமா இன்ட் பி. ஓகேங்களா? ஸோ இங்க நான் வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன். தென் ஃபைனலா ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி. எனக்கு இதோட ஆன்சர் வரணும். அடுத்தது இன்ட் மெயின் ஆஃப். இப்பதான் நம்ம மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றோம், குளோபல் வேரியபிள். ஸோ இதுக்குள்ள என்ன பண்றோம், இன்ட் நம்பர் 1 நம்பர் 2, ஃபைனலா ரிசல்ட். இது நம்ம யூசர்ட்ட வாங்கணும்னு சொன்னோம்ல. சோ என்டர் டூ நம்பர்ஸ். அப்ப அந்த ரெண்டு நம்பர் என்னது, num1 num2, அதான் %d இன்டீஜர்ங்கறனால இந்த %dங்கற ஐடென்டிஃபையர் கொடுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது ஆம்பர்சன் நம்பர் 1 ஆம்பர்சன் நம்பர் 2, அதோட ஆன்சர். தென் ஃபைனலா ரிசல்ட். சோ ரிசல்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் ஆஃப் நம்பர் 1 நம்பர் 2 இங்க உள்ள கொடுப்போம். சோ ஃபைனலா பிரிண்ட் பண்றது எப்படி இருக்கணும், எனக்கு சம்ஸ்னு சொல்லிட்டு ரிசல்ட் அப்படிங்கறத இங்க பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ அதுதான் வரும். ஃபைனலா நம்ம இன்ட்னு கொடுத்தனால இங்க ரிட்டர்ன் வந்து 0 கொடுக்கிறோம். ஓகேங்களா? சோ இங்க நம்ம ப்ரோக்ராம் கொடுத்திருக்கோம். இது நிறைய பேர் இன்னுமே நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. சோ ஃபைல் போயிட்டு நியூ போயிட்டு சோர்ஸ் ஃபைல் போனீங்க அப்படின்னா
சோர்ஸ் ஃபைல்ல இப்போ நீங்க ப்ரோக்ராம் இது பண்ணதுக்கு அப்புறம் சேவ் பண்ணணும். அப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு இங்க என்ன பண்ணணும், நீங்க எந்த ஃபோல்டர்ல சூஸ் பண்றீங்களோ ஃபோல்டர் சூஸ் பண்ணிட்டு இங்க கட்டாயமா சி சோர்ஸ் ஃபைல், ஓகேங்களா? நம்ம C++ பண்ணல, சி தான் பண்றோம். ஸோ சி சோர்ஸ் ஃபைல் கிளிக் பண்ணீங்கன்னா .c அதுவே இதாயிரும். இங்க நம்ம நேம் வந்து ஏதாவது இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 4 ஏதோ ஒன்று நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு கம்பைல் ஆயிட்டு இருக்குது. ஸோ 2 நம்பர் கேட்குது, 3 அடுத்து டேப் கொடுத்து 4ன்னு கொடுக்குறேன், இன்ட்ரு கொடுத்தா நமக்கு ஆன்சர், ஓகேங்களா? ஸோ சம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதுதான் நமக்கு 4a ஆன்சர். அடுத்து 4b பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்டோரியல். ஸோ ஃபேக்டோரியல் யூசிங் ஃபங்க்ஷன் அதே மாதிரி டு ஃபைண்ட் த ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர் யூசிங் ஃபங்க்ஷன். அதில் அல்காரிதம் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஸ்டார்ட் பண்றோம். ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் ஃபேக்டோரியல் ஆஃப் n வச்சுக்கிறேன். சில பேர் ஷார்ட்டா ஃபேக்ட்னு வச்சுப்பாங்க, அது பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆஸ் அ யூசர் கொடுக்கறது தான். நெக்ஸ்ட் இன்புட் நம்பர் வந்து n, நான் அதை கொடுக்க போறேன். தென் அது நான் ஃபேக்டோரியல்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் இல்லையா? ஸோ கால் ஃபேக்டோரியல் டு கம்ப்யூட் ரிசல்ட், அதில் தான் கம்ப்யூட் ஆகும். தென் பிரிண்ட் ரிசல்ட் ஸ்டாப் பண்ணிடுறோம். அதே மாதிரி இங்கே நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் ஃபேக்டோரியல் ஆஃப் n சொல்லிடுறேன். n = 0 இருந்தால் ரிட்டர்ன் 1, இல்லைன்னா ரிட்டர்ன் n ஸ்டார் ஃபேக்டோரியல் n-1, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா ஃப்ளோ சார்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி சொல்லுவோம்ல. ஸோ இதில் நம்ம கண்டிஷன் செக்கிங் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஹேஷ் இன்க்ளூட் studio.h இது நம்ம கொடுக்க போகிறது இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் இன்ட்டு n நம்பர் மட்டும் தான் இங்கே நம்ம கொடுக்கணும். ஸோ இஃப் நம்பர் வந்து 0 இருந்ததுன்னா ரிட்டர்ன் 1, இல்லை என்ன அப்படின்னா ரிட்டர்ன் வந்து n ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் n-1, ஓகேங்களா? இது எப்படி வரும் அப்படின்னா இப்போ நீங்கள் 3 கொடுக்குறீங்கன்னா 3 × 2 × 1 அந்த மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இப்போ மெயின் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ அதில் நம்பரும் ரிசல்ட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். அப்போ என்ட்ர நம்பர் கேட்டுட்டு அந்த நம்பரை ஸ்கேன் பண்ணுவோம். அடுத்து ஃபைனலாக ரிசல்ட்டை வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர், அப்போ இதில் ஃபேக்டோரியலஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஃபேக்டோரியலோட ரிசல்ட் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமை நம்பர் கேட்குது, 4 கொடுக்குறேன். ஸோ 4 அப்படின்னா எப்படி எடுத்துக்கும், 4 × 3 × 2 × 1, ஓகேங்களா? அப்போ 4 3s are 12, 12 2s are 24, 24 × 1 24, ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஃபேக்டோரியல்ங்கிறது வரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிரைம் ஆர் நாட். ஸோ பிரைம் நம்பருக்கு என்ன பண்ண போறோம், டு செக் இஃப் a number is prime using a function. ஸோ அதே மாதிரி இங்க ஃபங்க்ஷன் வந்து is prime அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். தென் இன்புட் வந்து n. நமக்கு வந்து இந்த பிரைம் வந்து நம்ம லூப்குள்ள கொடுக்க போறோம், ஃபார் லூப்குள்ள. ஸோ i = 2னா n/2, n டிவைட் அதாவது மாடுலோ டிவிஷன் யூஸ் பண்றோம். i = 0, ஸோ நாட் பிரைம், ஓகேங்களா? ஸோ இதுக்கும் அதே மாதிரி நம்ம சூடோ கோட் எழுதிடுறோம். எழுதிட்டு இங்க என்ன பண்றோம், ஃப்ளோ சார்ட்கான கதை. ஸோ சூடோ கோட்லயும் அதே தான், நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஃபங்க்ஷன் வந்து இஸ் பிரைமான்னு பார்க்குறோம். n <= 1 இருந்ததுன்னா நம்ம ரிட்டர்ன் 0, இல்லை அப்படின்னா டு டூ என்ன பண்ணணும், அடுத்தது ரிட்டர்ன் வந்து 1, நம்ம ஃபங்க்ஷன் என் பண்றோம். அடுத்து இன்புட் வந்து நம்ம n கொடுக்குறோம். இஃப் இஸ் பிரைம் n அப்படின்னா = 1, அப்போ பிரைம் நம்பர், இல்லை அப்படின்னா இட்ஸ் நாட் அ பிரைம் நம்பர். ஸோ அதே மாதிரி நம்ம ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கணும், ஓகேங்களா? ஸோ சி ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா ஹேஷ் இன்க்ளூட் நம்ம அதே இன்புட்டு. ஸோ அதில் வந்து என்ன பண்றோம், இன்டிஜர் இஸ் பிரைம். ஸோ பிரைமா இருந்தது அப்படின்னா இன்ட் n. இது என்னது, நம்மளோட ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் நேம் எடுக்கிறோம். இன்ட் i நம்ம வந்து i கொடுக்குறோம். இஃப் n வந்து <= 1 எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து ரிட்டர்ன் 0. அதில் நம்ம லூப்பிங் சொன்னோம்ல. ஸோ ஃபார் i = 2, i <= n/2, i++. இஃப் அது மாடுலோ டிவிஷன் யூஸ் பண்றோம், ரிட்டர்ன் 0, இல்லைன்னா ரிட்டர்ன் 1. ஸோ ஃபைனலா இன்ட் மெயின்குள்ள கொடுக்குறோம். நம்பரை வாங்கணும், நம்பரை அடுத்து நம்ம என்ன பண்ணணும், என்டர் பண்ணணும். அந்த நம்பரை ஸ்கேன் பண்ணிட்டு இஃப் அது பிரைமா இருந்தது அப்படின்னா அந்த நம்பரை வந்து இங்க கால் பண்ணும். நம்பர் இருந்தது அப்படின்னா பிரைம் நம்பர், இல்ல பிரைம்ங்கிற ஃபங்க்ஷன் இல்லைன்னா என்னது, நமக்கு நாட் அ பிரைம் நம்பர், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், 5ங்கிறது பிரைம் நம்பர். அடுத்தது 6ன்னு ஒன்று கொடுக்குறேன். 6 வந்து நாட் அ பிரைம் நம்பர், ஓகேவா? ஸோ இட்ஸ் நாட் டிவைடட் பை 2, அந்த நம்ம மாடுலோ டிவிஷன் கொடுத்துருந்தோம்ல. ஸோ அந்த கண்டிஷனை செக் பண்ணும்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் நம்மளோட எக்ஸசைஸ் நம்பர் 4. அதாவது நமக்கு 3rd சாப்டர்ல இருக்கும். தேங்க்யூ, கைண்ட்லி சப்போர்ட் மீ. பை பாய்.